அண்ணாமலை அவர்கள் என் மீது என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கிறார்கள். தவறான தகவல்களை பத்திரிகையாளருக்கும் உலகத்திற்கும் வெப்சைட் மூலம் நேரடியாகவும் அவதூறு செய்திகளை அழைத்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சி அளிக்க வேண்டியிருந்தது. அந்த சாட்சியம் ஏறத்தாழ 1.5 மணி நேரம் நடந்தது. எனக்கு 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த 21 நிறுவனங்களில் 10,800 கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வெப்சைட்டில் ஹேஷ்டாக்கில் அதேபோல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, என் மீது களங்கம் விளைவிக்கின்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் என்பதை இன்னைக்கு நீதியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். 18 நிறுவனங்களுக்கும் 21 நிறுவனங்களில் 18 நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. இருக்கின்ற 3 நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடியிருக்கிறார். ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு சாட்சியம் நிறைவேறியிருக்கிறேன். சாட்சியத்தை சொல்லியிருக்கிறேன். அடுத்த 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும். 2004ஆம் ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணாலதான் 2009 உங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல, மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மாணவன் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டு போயிருக்கா டிஆர் பாலுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியா கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரா? சரி, அதுக்கு பதில் சொல்றேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கல? நாங்க அண்ணாமலை நீங்க கேட்கல? அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேட்கிறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல? நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன்.